அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி விதி விடாது என்ற வகையில் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு செவ்வாய் செல்கிறார். கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. ஆனால் உங்களை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமின்றி அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத சில மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொல்லை தந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. சுபகாரிய பேச்சுகள் கை கூட இருக்குதுங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் வந்து இணைவார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல சிம்ம வாகனத்தில் குடிக்கொண்டிருக்கும் அம்பாளை தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது.